ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சீக்கிரம் கெட்டு போகாத மாதிரி மட்டன் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. மட்டன் ஊறுகாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும். 1 மாதம் ஆனாலும் கொஞ்சம் கூட கெட்டு போகாதுங்க. வெளியில் வச்சு நம்ம சாப்பிட்லாம். மட்டன் ஊறுகாய் செய்கிறதுக்காக நான் ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். போன்லெஸ் பீஸாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. முதல்ல உப்பு கம்மியாக தான் சேர்த்துக்கிறோம். கடைசியில் நம்ம உப்பு அதிகமாக சேர்த்துக்க வேண்டியது இருக்கும். மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் கழுவலைன்னா இப்போ மஞ்சள் பொடி போட்டு கிளறிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஒரு 80% குக் ஆன போது ரொம்ப சாஃப்டாக வேக வேண்டியதில்லை. லோ டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி நிற்கிது. இதை ஒரு அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா தண்ணி நல்லா வற்றிடும். தண்ணி நல்லா வற்றுற அளவுக்கு இதை வச்சு எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா வற்றிட்டு இந்த மட்டன் ஊறுகாய்க்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு மசாலா வறுத்து திரித்து சேர்ப்போம். அதை முதல்ல வறுத்துடலாம். இதுக்கு எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம். வெறும் பேனில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடுகு. இதோட 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து திரிச்சுக்கணும். என்கிட்ட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் தனியாக திரித்து வச்சுருக்கிறதுனால நான் இதை சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி பொடி இல்லாட்டி நீங்கள் 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதோடு சேர்த்து வறுத்துக்கோங்க. கரம் மசாலா சேர்க்காதீங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் தான் சேர்க்குறேன். ஏன்னா மிளகாய் தூளும் சேர்ப்போம். இதை வாசம் வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். நல்ல வாசம் வந்துட்டு இதை மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் ஆகணும் இல்லை. ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானாக்கில் வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துடணும். மட்டனில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் போகணும். அந்த அளவுக்கு எண்ணெயில் பொரியணும். ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். மட்டன் இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆன பிறகு தான் நம்ம மிளகாய் தூள்லாம் சேர்க்கணும். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு ஆல்ரெடி மட்டன் வேகையில் சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். லெமன் ஜூஸ் சேர்த்து அந்த சாரெல்லாம் நல்லா இதில் இறங்கிடணும். இது லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு 3 நிமிஷம் கிடக்கட்டும். சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி நுரைச்சி வருது. இப்போ உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கும். நம்ம அடுப்பை அடைச்சி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ நமக்கு மட்டன் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி போட்டோம் இல்லையா, திரிச்சு போட்ட பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி குறவரன்னு இருக்குங்க. இதெல்லாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம வெளியில் வச்சுக்கிறதா இருந்தால் இன்னொரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இல்லை வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதா இருந்தால் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்படியே எடுத்து வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.